வணக்கம். ஹேம்ஸ் லவ்வில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் முட்டை பொரியல். அதுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், 2-3 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகும் சீரகமும் தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் போட்டு தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரகப்பொடி. மசாலா தூள்லாம் வந்து உங்களுடைய விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே பேன்லேயே அந்த 2 முட்டையவும் ஊற்றி நல்லா பொரிச்சுக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. அது பாதி ஸ்க்ராம்பிள் ஆகி மிச்சம் இன்னும் இருக்கும்போது நம்ம வேக வச்சு அந்த முட்டைக்கோசையும் சேர்த்து ஒன்றா பரட்டிடுங்க. இன்னும் காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாவோ இல்லைன்னா மிளகுத்தூளோ இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஈவன் முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு அந்த முட்டைக்கோஸோட வாசனை பிடிக்கலைன்னா கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளாக தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா குழம்பு வகை சாதங்களுக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க நைட்டு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி 1 கப்பு முட்டைக்கோஸில் 1 முட்டையை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி நீங்கள் இதை மட்டும் 1 கப் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா பசி தாங்கும். ஸோ இந்த எளிமையான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.